திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் சுந்தரமூர்த்தி நாயனார். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நமக்கு பாடல்கள் எல்லாம் பொருள் கிடைக்கும் பதிகமாகவே பாடி வச்சிருக்காரு. அவருடைய பாடல்கள்லாம் நம்ம பாட பாட செல்வ நிலை உயரும். அவருடைய பாடல் அவரே சொல்லியிருக்கார், கோயிலுக்கு போனீங்கன்னா சும்மா போதீங்க, ஒரு பாட்டாவது பாடி இறைவனை பணிங்க அப்படின்னு இருக்காரு. என்னுடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வரலாறில் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். நிறைய வரலாறு அவர் நடந்த விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் திருப்புக்கோழியூரை அந்த ஊர் போய் அந்த ஊர் தெரு வழி மாட வீதி வழியாக போயின்னு இருக்கும்போது ஒரு வீட்டில் மங்கள ஓசை, அதாவது மேலதாள சத்தமும் இன்னொரு எதிர் வீட்டில் ஒரே அழுகுறலும் கூச்சலுமா கேட்குது. அப்போ கேட்குறாரு, ஏன் இப்படி ஒரு வீட்டில் இது மாதிரி இருக்குது, ஒரு வீட்டில் இந்த மாதிரி எதிர் வீட்லேயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அப்போ சொல்லுவாங்க, அவர் கூட வர்றவர் சொல்லுவார், இது மாதிரி ரெண்டு பிள்ளைங்களும் மடுவில் போய் விளையாடிக்கிட்டு இருந்ததுங்க, குளிச்சிக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்துங்க. ஒரு பிள்ளைய முதலை சாப்பிட்டுடுச்சு, அந்த ஒரு பிள்ளை மட்டும் மீண்டு வந்தது. அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி பூணூல் கல்யாணம் பண்ணுறாங்க. இது நடந்து 2 வருஷம் ஆகுது. இன்றைக்கி இந்த எதிர் வீட்டு பிள்ளைக்கு திதி, அது அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதை கேட்டு அவர், நீங்கள் அழாதீங்க, அந்த வீட்டுக்கு போகிறார், நீங்கள் அழாதீங்க, உங்கள் பிள்ளைய நான் மீட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்காக உங்களுக்கு இப்போ நான் போகிற வேலை, நான் அவினாசிக்கு போகிறேன், அதை விடுத்து இப்போ உங்களுடைய மகனை நான் மீட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் அவினாசிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மடு எங்கே இருக்குதோ அங்கே எனக்கு உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே போய் சிவபெருமானை நினச்சி பாடுறாரு, இவங்களோட பிள்ளைய உயிர்ப்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடின உடனே 2 வருஷம் ஆகுது, அந்த பிள்ளை செத்து. பாருங்கள், நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக என்னெல்லாம் கேட்குறாரோ எல்லாத்தையும் செய்து கொடுத்தவர். அந்த பிள்ளை 2 வருஷம் கழித்து இப்போ வரணும், அதை முதல்ல சாப்பிட்டுடுச்சு. அப்போ அந்த பாட்டை பாடுறார், உரைப்பார் உரையுகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய் அரை காடறவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவினாசியே கரைக்கான் முதலை பிள்ளையை தரச் சொல்லு காலனையே அப்படின்னு சொல்லி பாடுறாரு. பாடின உடனே அவர் ஒரு 4 பாட்டு பாடின உடனே அந்த காஞ்சி போன ஏரியில் தண்ணி அந்த முதலை உயிராக அந்த முதலை சாப்பிட்டு போன பிள்ளைய திரும்ப கொடுத்து வாயிலிருந்து வரவழைச்சி, அந்த குழந்தை இன்னைக்கு என்ன வளர்ச்சி 7 வயசாகிருக்கும். 5 வயசில் இறந்த பிள்ளை 7 வயசாகிருக்கும். அந்த 2 வருட வளர்ச்சியோடு அந்த பிள்ளை வருது. அந்த அழகு ததும்ப அதை பார்த்த உடனே பெற்றவங்கெல்லாம் சுந்தரமூர்த்தியோட நாயனாருடைய காலில் விழுந்து எல்லாம் வணங்குறாங்க. அவரை பார்த்து அழுது, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொடுப்பினை கிடைக்குமா, அது உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கிறவங்க மொத்த ஜனங்களும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமையை பார்த்து அப்படி பணிஞ்சு வாழறாங்க. இந்த காலத்தில் மீடியா இருக்குது, அந்த காலத்தில் மீடியா இருக்குதா? இறைவனே நேரடியாக வந்தார். இப்போ நாம் மறைமுகமாக இருக்கார். நம்ம அழுது தொழுது எப்போவாச்சும் தான் நம்மளுக்கு அது கூட தெய்வம் மனுஷ ரூபேனா மற்றவங்க உதவியால் தான் நம்மளுக்கு நடக்கும். இப்போ தெய்வம் நேரில் வராது. ஏன்னா நிறைய கெடுபிடி ஆக்கி வச்சுட்டோம். நாமளே ஆதார் கார்டு கேட்போம், ஐடி கேட்போம், ஃபோன் நம்பர் கேட்போம், அது கூட ஒத்துக்கலைன்னு பேன் கார்டு நம்பர் கேட்போம், எல்லாம் கேட்போம். அதனால் நம்ம இறைவன் வர்றதில்லை. இப்போ நாம் இன்றைக்கி நம்ம இப்போ
எல்லாம் இந்த குரங்கம்மைன்னு ஒரு நோய் பரவுறதா நியூஸ்லலாம் சொல்கிறாங்க. அந்த நோய்கள்லாம் பரவாமல் தடுக்கிறதுக்கு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் அருமையான பதிகம் கொடுத்துருக்காரு. அந்த பதிகத்தை பாடி நமக்கு வர இருக்கிற ஆபத்துகள்லேருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு. இந்த பாடலை, இந்த பதிகத்தை பாடுங்க, நம்மளுக்கு நோயெல்லாம் வராது. சரங்கு, படை, ரொம்ப காலகாலமாக இருக்கிற வியாதிகள்லாம், அரிப்பு வியாதிகள்லாம் குணமாயிடும். அப்படியே வந்த ஒரு பாடல் இது. இது உண்மையிலுமே இப்போதைக்கு சொல்லணும்னா என்னுடைய குருநாதருடைய குருநாதர். அவருக்கு அவ்வளோ அழகாக இருப்பாராம். அவரை நோய் வந்து தாக்கி, தோல் நோய் வந்துட்டு ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காரு. ஆகையினால அவருக்கு இந்த பாடலை விடாமல் பாடி ரொம்ப உயிர் துறக்கிற அளவில் போயிட்டார். அதுக்கப்புறம் இனிமேல் பட்டு நம்ம எதுவும் பண்ணிக்கக்கூடாதுன்னு முடியெல்லாம் அப்படியே விட்டுட்டார். அதுக்கப்புறம் இந்த பாடலை பாடி அவர் அந்த நோயை விடுவித்துட்டார். நோய் நின்று போச்சு, பரவலை. அதோடு அவர் குணமடைஞ்சிட்டார். அருமையான பதிகம் இது. இப்போ கண்ட மருந்து. இந்த பதிகத்தை நாம் முன்னேற்பாடாக நம்ம பாடி வைப்போம். ஏன்னா இப்போ நியூஸ்லலாம் பார்க்குறோம் குரங்கம்மை நோய் வருதுன்னு சொல்லிட்டு. இது அம்மை நோயோ, இந்த படையோ, சொறியோ, செரங்கோ, வேதனை தர்ற தோல் வியாதியெல்லாம் குணப்படுத்தக்கூடியது. இதை மனமுருகி பாடுங்க, கேளுங்க. திருச்சிற்றம்பலம். திருத்துருத்தியும் திருவேள்விக்குடியும் பண்காந்தாரம் 7ஆம் திருமுறை சுந்தரமூர்த்தி நாயனார் அருளி செய்தது. மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி. இந்த பண்ணு சொல்ல தான் சொல்லுவேன், எனக்கு பண்ணு பாடலாம் தெரியாது. இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். நம்மளை மாதிரி தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும். இந்த தேவாரம் திருவாசகம்லாம் இருக்குதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும், பயனடையணும்னு கொண்டு வந்து போடுற இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நல்ல ஆதரவு கொடுங்க. இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வர அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். திருச்சிற்றம்பலம். மின்னுமா மேகங்கள் பொழிந்திழிந்தருவி வெடிபட கரையோடும் திரை கொணந்தெற்றும் அன்னமாங்காவிரி அகன்கரை உறைவார் அடியினை தொழுதெழும் அன்பராமடியார் சொன்னவார் அறிவார் துருதியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனே நாயேன் என்னையே நான் மறக்குமாறெம்பெருமானை என் உடம்படும் பிணி இடர்கெடுத்தானை கூடுமாறு உள்ளன கூடியும் கோத்தும் கொய்புன ஏனலோடு ஐவனம் சிதறி மாடுமா கோங்கமே மருதமே பொருது மலையன குலைகளை மறிக்குமாருந்தி ஓடுமா காவிரி துருதியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனேன் நாயேன் பாடுமாறருகிலேன் எம்பெருமானை பழவினை உள்ளன பற்றறுத்தானை கொல்லுமால் யானையின் கொம்பொடு வம்பார் கொழுங்கனி செழும்பயன் கொண்டு கூட்டெய்தி புல்கியும் தாழ்ந்தும் போந்து தவம் செய்யும் போகரும் யோகரும் புலரிவாய் மூழ்க செல்லுமா காவிரி துருதியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனேன் நாயேன் சொல்லுமாறு அருகிலேன் எம்பெருமானை தொடர்ந்தடும் கடும்பினி தொடர்வருத்தானை பொரியுமா சந்தன துண்டமோடகிலும் பொழிந்திழிந்தருவிகள் புன்புலம் கவர கரியுமா மிளகொடு கதலியும் உந்தி
கடல் உற விளைப்பதே கருதி தன் கை போய் எரியுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனே நாயேன் அறியுமார் அருகிலேன் எம்பெருமானை அறிவினை உள்ளன ஆசு அறுதானை பொழிந்திழி மும்மத களிற்றென மறுப்பும் பொன்மலர் வேங்கையின் நன்மலர் ஊந்தி இழிந்திழிந்த அருவிகள் கடும்புணல் ஈண்டி என் திசையோர்களும் ஆட வந்திங்கே சுழிந்திழி காவிரி துருதியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனே நாயேன் ஒழிந்திலேன் பிதற்றுமாறெம்பெருமானை உற்ற நோயிற்றையே ஒழித்தானை புகழுமா சந்தன துண்டமோடகிலும் பொன்மணி வரன்றியும் நன்மலர் உந்தி அகழுமா அருங்கரை வலம்பட பெருகி ஆடுவார் பாவந்தி தஞ்சனம் அலம்பி திகழுமா காவிரி துருதியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனே நாயேன் இகழுமார் அருகிலேன் எம்பெருமானை இழித்த நோயிம்மையே ஒழிக்க வல்லானை வரையின் மாங்கனியோடு வாழையின் கனியும் வருடியும் வணங்கியும் மாமரம் பொருது கரையுமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காம்பிலி சுமந்து ஒளிர் நித்தலம் கை போய் விரையுமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனே நாயேன் உறையுமார் அருகிலேன் எம்பெருமானை உலகரி பழவினை அற ஒழித்தானை ஊருமா தேசமே மனமுகந்து உள்ளி புல்லினம் பல படிந்து ஒன்கரை உகல காருமா கருங்கடல் காண்பதே கருத்தாய் காவிரி மாமயிர் சுமந்து ஒன் பளிங்கு இடறி தேருமா காவிரி துருதியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனே நாயேன் ஆறுமா ஆறு அருகிலேன் எம்பெருமானை அம்மை நோயிம்மையே ஆசறுத்தானை புலங்களை வளம்பட போக்கர பெருக்கி பொன்களே சுமந்து எங்கும் பூசல் செய்து ஆற்ப இளங்குமார் முத்தினோடு இனமணி இடறி இருகரை பெருமரம் கொண்டு எற்றி கலங்குமா காவிரி துருத்தியார் வேள்வி குடிவுளார் அடிகளை செடியனே நாயேன் விளங்குமார் அருகிலேன் எம்பெருமானை மேலை நோயிம்மையே வீடு வித்தானை மங்கை ஓர் கூறு உகந்து ஏறுகந்தேரி மாரள திரிபுரம் நீரிழச் செற்ற அங்கான் கழலாடி அன்றி மற்றறியான் அடியவர்க்கு அடியவன் தொழுவன் ஆரூரன் கங்கையார் காவிரி துருதியார் வேள்வி குடிவுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகமாள்பவரே தங்கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமருலகமாள்பவரே. திருச்சிற்றம்பலம். சுவாமி முத்தாவாதேஸ்வரர் அமிர்த முகிழம்பிகை எவ்வளோ அருமையாக பாடியிருக்கார் பார்த்தீங்களா. இந்த அம்மை நோய் சொறி படை சிரங்கு எதெல்லாம் நாள்பட்ட வியாதிகள் இருக்குதோ அதெல்லாம் நாங்கள் பாடினா கூட இல்லை, நாங்கள் பாடுறது கூட இல்லை. நீங்கள் இதையெல்லாம் பாடி பணிஞ்சிங்கன்னா உடனே நோய் தீந்துரும். கங்கையாளர் காவிரி திருத்தியார் வேள்வியை குடிவுளார் அடிகளை சேர்த்திய பாடல் தங்கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார்
நீங்கள் போய் கைதொழுது சிவபெருமான வணங்கி இந்த பாடலை மனமாற நீங்கள் பாடினீங்கன்னா ஒரு ஒரு இந்த கடைசி பாடலை கூட ஒரு 10 வரியை ஒரு பாடினீங்கன்னா மனம் வந்து இறைவன் நம்மளுக்கு மனம் இறங்குவார். இல்லை நல்லா கேளுங்க, கேட்டாவே மனப்பாடம் ஆகிடும். தங்கையால் தொழுது தம் நாவின் மேல் கொள்வார் தவநெறி சென்று அமர் உலகம் ஆள்பவரே. எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்கள். இந்த பாடெல்லாம் பாடினீங்கன்னா இந்த தவநெறியை சென்று அமர் உலகமே ஆள்வீங்க. நீங்கள் என்றைக்கும் மேல் லோகத்தில் நம்மளுக்கு இடம் சீட்டு போட்டு வைப்பார். நம்ம சுந்தரருடைய பாடல்லாம் பாடினா அவ்வளோ அருமையான நம்ம அப்பா மனம் அப்படி அவருக்கு சந்தோஷப்படும். இந்த பாடல்லாம் பாடுங்க, பாடி பணிங்க. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறையருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். இந்த பௌர்ணமி நன்னாளில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம புரட்டாசி மாதம் பிறந்திருக்குது. மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நாள். இதையெல்லாம் பாடுங்க. ஏன்னா எல்லாரும் சொல்கிறாங்க இவரை பாடினா அவர் எல்லாரோடையும் இருக்கிறாரு, யாரும் இல்லாமல் இல்லை. கடைசியாக போகும்போதும் சிவம் எல்லாத்தையும் உள்ளே அடக்கி தான் இருக்கிறார். வெளிப்பட்டால் எல்லாரும் வருவாங்க, உள்ளே அடக்கினா எல்லாம் உள்ளே போயிடுவாங்க. ஆகையினால இது அதுன்னு வேத்துமை பார்க்காம மனம் உருகி கும்பிடுங்க, மனம் உருகி சொல்லுங்கள். எதை சொன்னாலும் நம்ம மனம் உருகணும். மனம் உருகுனா அது நம்ம சிவபெருமானண்ட போய் சேர்ந்துடும். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.